அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9 மணி, 10 மணி, மாலை 8 மணி என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் 1687வது நாளாக இத்தளம் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்ட பின் சுமார் அரை மணி நேரம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் சிறப்பு நிகழ்வாக பேச்சை வழங்க டாக்டர் கணேஷ் விநாயகன் அவர்கள் முன்வந்திருக்கின்றார். என்றும் அணையாத தீபம் என்ற தலைப்பில் உரை வழங்குவார். பின்பு எமது கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் சுமார் 9:30 மணி அளவில் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் அம்மா அவர்கள் வழிநடத்துவார். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம், அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும், மூச்சு சீர்படும் போது மனம் வசப்படும், உடலும் மனமும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படுவதை தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். தலையை நிமிர்ந்தும் முதுகை நேராகவும் வைத்து கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படியாக கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 25 நிமிடங்கள் தியானம் செய்வோம். தயவு செய்து அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. விரல்களை மெதுவாக பிரித்து உங்கள் இயல்பான நிலைக்கு ரெக்கார்டிங். ஓகே மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 15 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் எமது தியானத்தளத்தின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நன்றி. நன்றி ஆனந்தி அம்மா. இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய ஆனந்தி பாலதாசன் அம்மாவுக்கு முதலில் நன்றி. அதற்குரிய இசையை வழங்கி பதாதைகளையும் வழங்கிய சிவாமோகன் அம்மாவுக்கும் நன்றிகள். மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும்
படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இன்றைய சிறப்பு நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். உரையை வழங்க டாக்டர் கணேஷ் விநாயகன் அவர்கள் முன் வந்திருக்கின்றார். எடுத்துக்கொண்ட தலைப்பு என்றும் அணையாத தீபம். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவர் ஸ்ரீலங்காவில் யாழ் நகரை புறப்படமாக கொண்டிருந்து பேராதனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர், பல் வைத்தியராக. இங்கிலாந்துக்கு உயர் படிப்பு மேற்கொள்வதுடன் புலம்பெயர்ந்த பின் UCL பல்கலைக்கழகத்தில் MSc பட்டம் பெற்று பின்னர் ஃபெலோஷிப் ஓரோ மேக்ஸிலரி சர்ஜரி என்று சொல்வார்கள், ரத்திர சிகிச்சை, அதிலிருந்து தேர்ச்சி பெற்று லங்காஷியர் கவுண்டி என்று அதில் ராயல் பிரிஸ்டன் ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிலோஃபேஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் குடும்பஸ்தர், மனைவி மகனுடன் வாழ்கின்றார். அருமையாக பேசக்கூடியவர். தலைப்புகளும் அருமையாகத்தான் அமைத்திருக்கின்றார். முன்பு இந்த தளத்தில், இன்றைக்கும் அது மாறி இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த தளத்தின் சார்பில் அவரை வரவேற்று உரையை ஆரம்பிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு இந்த வாய்ப்பு தளித்த எல்லா மாஸ்டர்மார்களுக்கும் மிக்க நன்றிகள். என்றும் அணையாத தீபம். இது இந்த தலையங்கம் உங்களுக்கு ஒரு சில வினாடிகள் தாரன். ஒரு பென் அண்ட் பேப்பரில் இல்லை உங்களோட மனதுக்குள்ள உங்களுக்கு எது படுகுதோ அதை எழுதுங்க. உங்களுக்குள் இருக்கும் அணையாத தீபம் என்ன? அந்த ஃபர்ஸ்ட் தாட்ன்னு சொல்லுவார்கள், முதலாவது தாட். அதாவது என்ன வருது, அந்த ஒரு ஆழ்ந்த தியானம் செய்ய அது வரும். என்றும் அணையாத தீபம் என்றால் என்ன உங்களுக்கு? நமக்குள்ள ஆழமாக செல்வதற்கு இப்படியான ஆழமான கேள்விகள் நாங்கள் எங்களுக்குள்ள கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள் ஆழமாயிருக்கும் ஞானத்தை வெளிக்கொண்டு வர முடியும். இந்த பௌதிக தீபங்கள் அணையக்கூடியவை. இந்த வலது பக்கத்தில் அந்த தீபத்தை கையால் மறைச்சி வச்சிருக்கிறோம். அந்த காற்றினால் அதை அணைந்து போகாமல் இருக்க. அப்போ அணையாத தீபம் என்றால் என்ன? அணையாத தீபம் என்றது ஒரு, நான் சொன்ன மாதிரி ஆழ்மனதை விழித்தல செய்யும் ஒரு உருவகம். அது மெட்டாஃபோர்னு சொல்வார்கள். அந்த ஒரு தீபத்தை வைத்து அது விளங்கப்படுத்துவதற்காக பாவிக்கப்படுகின்றது இந்த ஒரு சொற்றொடர். பெரும்பாலும் இது கவிதை மற்றும் இலக்கியத்தில் ஆழ்மனதின் சக்தியை விவரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது நம்பிக்கை அல்லது உண்மையை விவரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது நம்ம சுற்றியுள்ள விரக்தி
அல்ல காலத்தால் தொடர்ந்து நீடிக்கும் வெளிப்புற சவால்களை எதிர்கொள்வதில் மன வலிமையின் ஆற்றலை இது பரிந்துரைக்கிறது. இது ஒரு முன்னேறி செல்வதற்கு ஒரு தேவையான ஒரு சக்தி. சிம்பிளா சொன்னா அணையாத விளக்குன்றது ஒரு மன வலிமையின் ஆற்றலை கூறியிருக்கிறது. இது உறுதியான தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை எங்கிருந்து வருது? அதுதான் அந்த டாபிக் இன்றைக்கு. என்றும் அணையாத தீபம்ன்றது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை எங்கிருந்து உருவாகின்றது? ஒரு ஆலயத்துக்குள்ள போனீங்கள் என்றால் அங்கே ஒரு மூலஸ்தானத்துல மூல விக்கிரகத்துக்கு பக்கத்துல ஒரு விளக்கு இருக்கும். அது ஆலயத்தின் மூல தீபம் என்று சொல்வார்கள். அது ஒரு காற்று வீசாத இடத்துல தான் அது அநேகமா இருக்கும், அந்த மூல தீபம். அங்கு விளக்கேற்றி அது நிரந்தரமாக விளக்கேற்றப்பட்டிருக்கும். அந்த மூல தீபத்திலிருந்து தான் மற்ற விளக்குகளை அவர்கள் ஏற்றுவார்கள். ஒரு விளக்கேற்றுவதென்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம். ஆலயத்திலேயோ மற்ற பொது நிகழ்வுகள்லையோ இது என்ன விளக்கு ஏற்றுவது என்பதை என்ன உண்மையாகும். அந்த அறியாமையை அகற்றுவதற்குத்தான். அறியாமையை அகற்றி நமது மனதுக்குள்ள ஒரு செழுமை, ஒரு ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்வார்கள், ஒரு செழுமையை கொண்டு வருவதற்கான ஒரு தெய்வீக மங்களகரமான ஒரு முறை. இப்போ நாங்கள் அந்த மூல தீபம், அதுதான் அடுத்த டாபிக். மூல தீபம் என்றால் என்ன? அணையாத விளக்கு என்றால் என்ன? என்றும் அணையாத விளக்கு. அதுல இந்த 3 சொல் இருக்குது. அணையாத விளக்கு, அணையாத தீபம். ஆனா என்றும் அணையாத தீபம் என்றா என்ன? அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கேப்பினம் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், அவசவனங்கள் நடக்கின்றன? அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர், அணையாத தீபங்கள் அணைந்தபடியால். அணையாத தீபங்கள் அணைந்தபடியால் தான் உலகில இருள் சூழ்ந்து விட்டது. அந்த அறியாமை, அந்த இருள் அதிகரித்துள்ளது. புரிந்துணர்வு அற்ற ஒரு நிலை. இந்த அறியாமை அதிகரிக்கும் பொழுது பிரிவுகள், அவமரியாதை, விகாரங்கள் எல்லாம் பிறக்கின்றன. சமஸ்கிருதத்திலே ஒரு ஒரு வசனம் ஒன்று, காளைய தஸ்மை நமக, கலாய தஸ்மை நமக. அதுதான் சரியானது. காலம் எங்களுக்கு கற்பிக்கும். அதாவது முழுக்க இந்த தீபங்கள் அணைந்த உடனே தீபங்கள் தேடித் திரியும் எப்படி அதை விளக்கேற்றுவதென்று. அது ஆன்மாக்கள் தேடித் திரிகின்றன.
எங்களுக்குள் இருக்கும் இருளை அகற்றவும், உலகில் உள்ள இருளை அகற்றுவதற்காக இந்த மீண்டும் அந்த அணையாத தீபங்கள் உலகத்தில் அவதரிக்கணும். இன்கார்னேட்னு சொல்வார்கள். அப்போ அந்த அணையாத தீபம் அந்த தலைப்புல அதை அந்த இந்த உருவகத்தை பார்க்கறதுக்கு ஒரு பரந்த கண்ணோட்டம் இருக்கணும். அது என்ன, நாங்கள் வளகாலம் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு முதலாவது ஒரு அணையாத தீபம். அது உண்மையின் அடிப்படையில் வைத்து பார்க்கப்பட்டது. அதனால் தான் அது நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை பார்ப்பது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில். இந்த இடது பக்கத்தில் இருக்கிற படத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு 3D இமேஜ்னு சொல்வார்கள். அந்த அந்த பொருளை நான் ஒரு பக்கத்தால் பார்க்கும் பொழுது ஒரு வேறு அந்த திரையில ஒரு வடிவம்தான் எனக்கு தெரிகின்றது. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது அது இன்னொரு வடிவமாக தெரிகின்றது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த இந்த வடிவம் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது சதுரமாகவும், இன்னொரு பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது வட்டமாகவும், மேலே இருந்து பார்க்கும் பொழுது அது முக்கோணமாகவும் தெரிகின்றது. ஆனால் உண்மையாக அது ஒரு 3D இமேஜ். நாங்கள் அந்த பரந்த கண்ணோட்டம் இல்லாட்டி நாங்கள் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு உண்மை முழுக்க புரியாமல் உள்ளது. அதுதான் இந்த வலது பக்கத்தில் இருக்கிற ஒரு படம் காட்டுது. நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது ஆசிரியர்கள் எங்களுக்கு இதை கற்பித்தார்கள். அது ஆங்கிலத்தையும் இப்போ இருக்குது. ஒரு யானையை பற்றி அந்த கண்ணை கட்டி விட்டார்கள் அந்த ஆக்களுக்கு. ஒரு யானையை கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டு அதை தொட்டு பார்த்து என்னென்று அறிய சொல்கிறார்கள். அது கண்ணை மூடினபடியால் அவர்களுக்கு விதமாக தெரியுது. அந்த தந்தத்தை தொடுறவர் அவர் சொல்றாரு இது ஒரு ஆயுதம் சொல்றார். காலை தொடுறவர் அதை பார்த்துட்டு சொல்றார் அது ஒரு மரம் மாதிரி இருக்கு. இந்த வாழை தொட்டுட்டு அவர் சொல்றாரு இது ஒரு கயிறு மாதிரி. இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக தான் அதை பார்த்திருக்கிறார். ஆனால் முழு இதையும் ஒருவராலையும் பார்க்க முடியாமல் உள்ளது. அதே அதுதான் எங்களுக்கு அந்த பரந்த கண்ணோட்டம் இல்லாதபடியால் அந்த முழு யானையும் எங்களால் பார்க்க முடியாது இருக்கு. அந்த முழு யானைன்றது என்ன? இதுக்கு ஒரு சின்ன படம், அதே படம் தான். ஆனால் ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்குது, இடைக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அங்கால திரை இருக்குது. அந்த பலூன் அதில் இருக்கிறபடியா வெளிச்சமாக வராமல் ஒரு நிழல் ஒன்று விழுது. அந்த திரையில் ஒரு நிழல் விழுது. எங்கட இந்த ஆழ்மனமும் இது மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. திரையிலேன்றது மனத்திரை. அதில் ஒரு உணர்வு வருது. அந்த உணர்வுக்கு காரணம் சில நேரத்தில் தூய உணர்வாக இருந்தால் அந்த சோர்ஸ்ல இருந்தே வருது. ஸ்ட்ரைட் ஆழ்மனம், அந்த பியாண்ட் த சப்கான்ஷியஸ்ன்னு சொல்வாங்க. அது ஆன்மாவில் இருந்து வருது தூய உணர்வு. ஆனால் அதுக்குள்ள நடுவில் ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருள் வெளிச்சத்தை மறைக்கின்றது. அப்போ திரையில வருவது ஒரு விகாரமாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் இந்த தலைப்பின்படி ஆன்மீக இந்த அழியாத
தீபம் என்றதுக்கு இந்த சோர்ஸ் அதைத்தான் நான் பார்க்க போகிறோம். லைட் சோர்ஸ், அந்த ஒரிஜின் ஆஃப் த சோர்ஸ். இந்த நான் சொன்ன மாதிரி ஆலயத்தில் ஒரு மூல தீபம் இருக்குதானே, அது மாதிரி இந்த மூல தீபம் எங்கே இருக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். மூல தீபம் அது உண்மை, நிரந்தரமானது, அழிவற்றது. அது முதலாவது உண்மை. ஆன்மா அந்த அதுதான் முதலாவது அணையாத தீபம். அதை நான் புரிந்து கொள்ளணும். நான் ஆன்மா, அணையாத தீபம். அதை நான் புரிந்துணர்ந்து உணரோன் உள்ளுக்குள்ள. இந்த கண்களுக்கு மத்தியில் இருக்கும் அணையாத தீபம். அந்த சுயத்தை உணரவன். அங்குதான் அந்த நம்பிக்கை ஆரம்பிக்கின்றது. அது உறுதியான நம்பிக்கைன்னு சொல்வார்கள். இது உங்கள் புரிந்துணரும் பொழுது சுயத்தை உணர்தல்னு சொல்றது. அந்த சுயத்தை உணரும் பொழுது ஒரு உறுதியான தன்னம்பிக்கை ஒன்று வருது. அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கைன்னு சொல்வார்கள். இது முதலாவது அணையாத தீபம், ஆன்மா. சரீரம் என்பது இந்த சுட்டி விளக்கு தன் உதாரணமாக கூறுவார்கள். சுட்டி விளக்கு இந்த மட்பாத்திரம் தான் அது சுட்டி. அது மண்ணால் செய்யப்பட்டது, பஞ்சதந்திரம். இந்த அதே மாதிரி தான் இந்த உடலம். ஆன்மா இந்த உடல் மட்பாத்திரத்தில் இருக்கும் ஒளி. அதைத்தான் நான் தியானத்தில் நான் அதை உணரணும். நான் தான் அந்த ஒளியன்னு சொல்லி உணரவன். இந்த மட்பாத்திரம், இந்த உடல் இஸ் டெம்பரரி, அதாவது நிரந்தரமற்றது. இப்ப நீங்கள் கேட்கலாம், அப்ப இந்த ஆன்மா இந்த அணையாத தீபம், இந்த விழிப்புணர்வு, இந்த உண்மையின் விழிப்புணர்வு வரும் பொழுது ஒரு தன்னம்பிக்கையும் வருது. அந்த தன்னம்பிக்கையும் விழிப்புணர்வும் இருக்கும் பொழுது அந்த ஒளி அலைகள் என்னவாக இருக்கும் என்றால் ஒரு மன அமைதி, சாந்தம், அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், ஞானம், நேர்மை, இப்படியான தெய்வீக குணங்களும் தெய்வீக சக்திகளும் வெளிப்படுத்துகின்றன. அந்த அதுதான் அந்த அணையாத தீபத்தின் குணாதிசயங்கள். இது ஸ்டெப் 1. என்னை நான் உணர்வது. அந்த அணையாத தீபமாக நான் உணரும் பொழுதுதான்
இந்த செகண்ட் ஸ்டெப் ஸ்லைட் ஸ்கிப் பண்ணுறேன். என்றும் அணையாத தீபம். அவரை உணரக்கூடியதாக இருக்கும். உலகத்தில் கடவுளை ஒளியாகத்தான் பார்த்தார்கள். எல்லா மதத்திலையும் ஒளியாகத்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பல மொழிகள்லேயும் சமயங்கள்லேயும் அதை வெவ்வேறு விதமாக விவரித்துள்ளார்கள். அது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அப்போ என்றும் அணையாத தீபம். ஏன் அவர் என்றும் அணையாத தீபமாக இருக்கின்றார்? ஆன்மாவுக்குள்ள எங்களோட மனித ஆத்மாக்களுக்குள்ள விகாரங்கள் எப்பொழுது வருகின்றதோ, அதாவது அறியாமையினால்தான் அது வருகின்றன. அந்த வரும் பொழுது அந்த ஒளிய மறைந்து விடுகின்றது. ஆனால் கடவுள் எப்பவுமே நிரந்தரமானவர், அணையாத தீபமாக இருக்கிறார் என்றால் அவர் விகாரங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதுதான் அவரை உணர்றதுதான் முக்கியமானது. என்றும் அணையாத தீபம். அதுதான் என்றும் அணையாத தீபம். அவர் மூலம்தான் அந்த அகொளி மீண்டும் ஆன்மாக்கள் கொண்டு வர முடியும். அவர்தான் குருக்களுக்கெல்லாம் குரு. அப்ப நீங்க கேட்கலாம், இது எங்க இருந்து நான் சொல்றேன், எங்கே கேட்டு நான் நீங்க கேட்கலாம். கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்ப உலகம் முழுவதுமே இருளில் மூழ்கி இருக்கும்போது நான் அவதாரம் எடுக்கின்றேன் என்று கீதையில இருக்குது. ஆனால் ஒரு பகுதி தான் கீதையில் இருக்குது. முழு இதுவும் இல்லை. அப்போ எப்பொழுது எப்போ எவ்வாறு அவர் அவதரிக்கிறார் என்ற முழு அறிவும் எல்லாருக்கும் தெரியாது. இப்போ ஒருவரை பற்றி தெரியணுமெண்டா, இப்போ என்னை பற்றி உங்களுக்கு தெரியணுமெண்டா நான் தான் வந்து உங்களை பற்றி என்னை பற்றி சொல்லணும். அல்லது இன்னொருவர், நான் அந்த முதல் படம் போட்ட மாதிரி இன்னொருவர் கொஞ்சம் பார்த்துட்டார் அவரை பற்றி, அவர் ஒரு கண்ணோட்டத்திலான அவர் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படித்தான் ஞானிகள், அதாவது ப்ராஃபெட்ஸ், மெசஞ்சர்ஸ், வேற கடவுளை ஒரு கோணத்திலான ஒவ்வொரு ஆளும் பார்த்திருக்கணும். அவரை முழு அக்குரேட்டா ஒருவரும் பார்த்தில்லை. அது நாடகத்தின் ஒரு சீக்ரெட். அது ஒரு ரகசியம், பரம ரகசியம்னு சொல்றார். அது அப்படித்தான் விதி விதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. என்ன அவரை சொல்லுவார்கள், கிரியேட்டர், டிரெக்டர், தாயும் தந்தை என்று பலவிதமாக ஆக்கள் கூப்பிடுகின்றார்கள் பக்தி மார்க்கத்தில். ஏன் கூப்பிட வேண்டும் அப்படி? நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அனுபவம் வந்தபடியால் தான் அப்படி கூப்பிடுகின்றார், அழைக்கின்றார். இறைவன் எப்பொழுதுமே அணையாத தீபமாக இருப்பவர் என்றால் அவர் பிறப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். அவரே என்றும் அணையாத ஒளியாக இருக்க முடியும். அவர்தான் மூல தீபம். அவர் சொல்றார், உலகம் மிகவும் இருண்ட நிலையில் இருக்கும் பொழுது நான் அவதரிக்கின்றேன்.
அவதரிக்கின்றேன். ஆதியான யோகக்கலையை ஆத்மாக்களுக்காக கற்றுத்தருவதற்கு நான் உங்களுக்கு அளிப்பது இந்த மூன்றாவது கண் ஆகிய ஞானம். ஆத்மாக்களாகிய நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். எனது வசிப்பிடம் நிர்வாணதாம். நான் சரீரம் எடுக்க வேண்டியுள்ளது நான் உங்களுக்கு கதைப்பதற்காக. அதெல்லாம் மிகவும் ஒரு சீக்ரெட்டாக இருந்திருக்கு வளாகம். அவர் சொல்றார், ஒவ்வொரு ஆத்மாக்களும் விளக்கேற்றும் பொழுது அதான் உண்மையான தீபாவளி. ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் விழிப்புணர்வு வரும் பொழுது அதுதான் உண்மையான தீபாவளி. நான் ஆன்மா, இது உடல் அல்ல. நான் தான் அந்த அழிவற்ற நிரந்தரமான ஒளி. எனது தந்தை என்றும் அணையாத தீபம் என்ற அந்த கனெக்ஷன், அதுதான் யோகம். அப்போ என்ன ஆத்மாக்கள், நான் ஒரு 2-3 ஸ்லைட் ஸ்கிப் பண்ணி திருப்பி போய் அதை காட்டுறேன். மூலதீபம் அவர் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் விளக்கேற்றுறார், இந்த ஞான ஒளி. அதன் மூலம் ஒவ்வொரு ஆத்மாக்களும் விளக்கேற்றப்படுகின்றன. நிச்சயமாக அந்த விளக்கை அணைப்பதற்கு நமக்குள்ளேயும் விகாரம் இருக்குது, வெளியிலேயும் அந்த விகாரங்கள் இருக்கின்றன. அதுதான் இந்த சுட்டியை நீங்கள் எரிக்க பார்த்துறீங்கன்னா, ஆக்கள் இனியமாக ஒரு சுட்டி எரிக்க மாட்டேனும், 2-3 சுட்டியை சேர்த்து வச்சு தான் எரிப்பினும். அப்போ அந்த ஒளி நிரந்தரமாக இருக்கும், மோர் ஸ்ட்ராங் சொல்லுவார். அதாவது உங்களுக்குள் இருக்கும் அந்த தன்னம்பிக்கையை அழியாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு அனுபவங்கள் வந்திருக்கணும். ஆன்மா, பரமாத்மா, இந்த நாடக மேடை, கர்ம வினைகள், அது இந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மிக ஆழமான அறிவு வரும் பொழுது அந்த சுட்டியல் மாய்த்தான் நிரந்தரமாக எரிந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்க அந்த மெட்டாக்களோட சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் ஒரு சுட்டியோட இன்னொரு சுட்டி சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த ஒளிக்கு மிக அந்த தீபாவளி மாதிரி அந்த ஒளி பூமியில பரவி கொண்டிருக்கு. அந்த ஸ்ட்ராங்காயும் இருக்கும். அல்லது இந்த காற்று மாதிரி விகாரங்கள் இருக்கின்றன.
மனச்சோர்வு, கோபதாபங்கள், பற்று, அகங்காரம் அவையெல்லாம் அந்த அந்த ஒளியை அணைப்பதற்காக எங்களுக்குள்ளே இருக்கும் காற்று. இது அனுபவம், இது கற்பனை அல்ல. இது அனுபவம் செய்யும் பொழுது தான் அந்த உறுதியான தன்னம்பிக்கை வருகின்றது. இறுதியா அணையாத தீபங்கள் என்பது ஆத்மாக்கள், என்றும் அணையாத தீபம் இறைவன். ஓம் சாந்தி. நிப்பாற்றன் ஸ்லைட் ஷேரிங்க. ஏதாவது கேட்க வேணும்னா கேளுங்க. நன்றி டாக்டர் விநாயகன். உங்களோட தலைப்பு அணையாத தீபம் என்றைக்குள்ள நான் இந்த பிரம்மகுமாரி நான் இப்போ போகையில் முந்தி போருக்க போகையில் அதை அப்படித்தான் டிஸ்கிரைப் பண்ணுவேன். அந்த நெற்றிப்போட்டில் இருக்கிற ஒரு தீபம் என்ற ஒரு சிம்பாலிக் முறையில். இப்போ நம்பிக்கையே சாரி, நான் இப்போ இந்த டிஸ்கஷனுக்கு போகிறேன். உங்களை பாராட்டி இந்த இந்த இது விளங்கி கொள்வது கொஞ்சம் கஷ்டமட்டு இல்லை. ஹவு டு யூ இன்டர்பிரிட்ன்றதான் கேள்வி. நீங்கள் முடிஞ்ச அளவில் இன்டர்பிரிட் பண்ணி தந்துருக்கிறீங்கள். பாராட்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. அந்த ஒரு மற்றவர்களை கேட்டு கேட்கல கருத்து சொல்லிங்களா, அதையும் சொல்லட்டும். நீங்கள் பேப்பர்ல எழுதியோ மனதில் கற்பனையோ யோசிச்சு அதான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க என்ன எழுதுனீங்க? உங்களுக்கு அணையாத தீபம் நீங்க என்ன எழுதையில இந்த பிரம்மகுமார சொன்னதான் எனக்கு மனதில் பட்டுது. மற்றவையும் கருத்து சொல்லிக்கலாம், அதையும் கேட்கறதுக்கு வில் பி இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நீங்கள் வரிசையாண்டில் கையெழுத்தினா அந்த ஆர்டரில் நாங்கள் கருத்து சொல்ல விடலாம். நீங்க முடிஞ்சிட்டீங்க உங்களோட பேஜ், அவ்வளவுதான் இல்லை? ஆமாம், நான் முடிச்சிட்டேன். முதலாவதாக பஞ்சாட்சரம் ஐயா சிட்னியில இருந்து. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் கணேஷ் விநாயகனம் அவர்கள் அருமையாக அணையாத தீபங்கள் என்ற தலைப்பில் அருமையான ஒரு சொற்பொழிவை ஆற்றியிருந்தார். பல விடயங்களை சொல்லி இந்த ஆன்மா, இறைவன் எல்லாம் விளக்கமாக கூறியிருந்தார். ஒன்றை நான் விளங்குறதுக்காக கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்பிக்கை என்று சொன்னீர்கள். நம்பிக்கை என்ற ஒரு வேர்ப், அதாவது வினைச்சொல். எதிலே நம்பிக்கை என்றால் தான் அது முழு அர்த்தமும் விளங்கும். அதை பற்றிய விவரத்தை சொல்ல முடியுமா ஐயா? இப்போ நாங்கள் நம்பிக்கை சில நேரத்தில் எங்களோட தொழிலில் வச்சிருப்போம், எங்களோட வீடு வாசல் அல்லது சுற்றம், இதில் பேங்க் பேலன்ஸ், அப்படி எனது உடல் அமைப்பு, உடல் அதுகளில் நாங்கள் சில நேரத்தில் வச்சிருப்போம். அது ஏதோ ஒரு காலத்தில் காலம்தான் நான் கற்பிக்கும்னு சொன்னேன். நான் ஒரு நாள் அதை எடுக்க போதும், நிரந்தரம் இல்லை. உண்மையான நம்பிக்கைன்றது ஒரு நிரந்தரமான ஒன்றில்
அதை அனுபவம் செய்து அதில் வர நம்பிக்கை, உண்மையின் மேல் நம்பிக்கை. அதாவது உண்மை அழியாதது, உண்மை என்றது ஒன்றுதான், அது அழியாதது. அதை அனுபவம் செய்யும் பொழுது அந்த நம்பிக்கை நிரந்தரமாக இருக்கும். நன்றி. அருமையாக சொன்னீர்கள். நன்றி. நன்றி ஐயா. அடுத்தது அருந்ததி சிஸ்கந்தராஜா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கணேஷ் அவர்கள் மிகவும் அருமையாக என்றும் அணையாத தீபம் என்று கூறினீர்கள். நான் எனக்கு ஆன்மா தான் அழியாத தீபம், ஒன்றும் அழியாதது ஆன்மா. மற்றது அந்த ஒரு ஆன்மாக்கு அழிவில்லை என்று சொல்றாரு. அப்ப அந்த ஆன்மா திரும்ப இன்னொருக்கு இருக்குல போகுது தேடி. என்ன அது உடம்பு அழிஞ்சிடும், அந்த உயிர் மட்டும் இருக்கும். அந்த உயிர் இன்னொரு ஆன்மாக்குள்ள போகுது. அப்ப நான் நினைக்கிறேன் அந்த உயிர் அல்லது ஆன்மா தான் அழியாத தீபம் என்று மிகவும் விளக்கமாக கூறினீர்கள். கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பேச்சை விளங்கிக் கொள்வது. ஏனென்றா நீங்க கணக்கு உதாரணங்கள் எல்லாம் கூறியிருந்தீர்கள் இந்த அழியாத தீபத்தை பற்றி. இதுதான் என்னுடைய மறுமொழியா இருக்குது. நீங்கள் என்ன சொல்றீங்களன்னு உங்களை கேட்போம். நான் முதல் ஆரம்பித்த மாதிரி அந்த முதலாவது அணையாத தீபம் ஆன்மா. அந்த புரிந்துணர்வு, நான் ஆன்மா. இந்த கண்களுக்குள்ளால பார்த்து கொண்டிருக்கிறது, காதால கேட்கிறது, இந்த உடலால உணர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாமே ஆன்மாதான் உணர்ந்து கொண்டிருக்கின்றது. அது நெற்றி புருவத்தில் மத்தியில் இருக்கும் ஒரு அழியாத ஒளி. அது கண்ணுக்கு தெரியாம இருக்கின்றது, ஆனால் கண்களுக்கு பின்னால் இருக்கும் ஒரு அந்த அணையாத தீபம்தான் ஆன்மா. அதுதான் நானே உணரணும். அது சுய சோதனை செய்து, சுய சிந்தனை செய்து, சுய அனுபவம். தியானம் என்றதுதான். தியானத்தின் அந்த அமைதி நிலையை அடக்கிக்க, ஒரு அமைதியான ஒரு அனுபவம் வரைக்க எங்களுக்குள்ளே அந்த அனுபவம் வரணும். நான் ஆன்மான்றதை உணரணும். அதான் அந்த முதலாவது அணையாத தீபம். எங்களுக்குள்ள விகாரங்கள் இருக்கிறபடியா கடவுள் கட்டாயம் எங்களுக்குள்ள இருக்க முடியாது. நாங்கள் சொல்றோம் எங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறான்னு. விகாரங்கள் இருக்கும் இடத்துல கடவுள் இருக்க மாட்டார். இந்த அணையாத தீப ஆன்மா புறப்படுத்து கொண்டே இருக்கின்றது. கடவுள் புறப்புறப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். அதால்தான் அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த உண்மை என்றது அவர்கள் இருக்குது. எங்களுக்கு உண்மை, அந்த அறியாமையால உண்மை விலகி போகின்றது. முதலாவது ஸ்டெப் அதுதான் அந்த ஆன்மா உணர்றது. அணையாத தீபம் ஆன்மா, என்றும் அணையாத தீபம். என்றும் என்று சொல், ஆல்வேஸ் அணையாத தீபம் கடவுள். ஓகே, நன்றி. நன்றி. அடுத்தது சுகேந்திரா தர்மகுமார் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். கணேஷ் விநாயகன் ஐயா, இன்று நீங்கள் என்றும் அணையாத தீபம் என்று சொல்லிக்க நான் முதல் யோசிச்சது தேர்ட் ஐயா யோசிச்சேன் நான். பிறகு உடனே எனக்கு இந்த பிரம்மகுமாரின் நடராஜர் ஐயா சொன்ன மாதிரி பிரம்மகுமாரின் நினைவு தான் வந்தது. அவை ஒரு ஒளியை பார்த்து தான் அவ தியானம் செய்கிறது முதல் தொடக்கம். அதுதான் நினைவுக்கு வந்தது. அந்த என்ன ராஜயோக தியானம், இந்த தியானம் அது அந்த மற்றது அவை இப்ப நீங்க சொன்னது போல ஆத்மா பிரம்மாத்மாவோடு இணைகிறது தான், இணைந்து தான் நல்ல குணங்களை வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுவும் நினைவுக்கு வந்தது. மிக்க நன்றி ஐயா. நீங்கள் இந்த இப்படியான கருத்துக்களை கூறும் போது அது எங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. நாம் உடல் அல்ல, நாம்
என்ன ஆத்மா ஆத்மா என்றதை நாங்கள் எப்போது உணர்கிறோமோ அப்போது எங்களுக்கு நாங்கள் இறைவனை அடைகிறதுக்கு கிட்ட போய்விட்டோம் என்று தான் கூற வேண்டும். மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அநேகமாக நீங்க பிரம்மகுமாரியின் கருத்துக்களை தான் கூறியிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உண்மை, நான் அவர்களுடைய கருத்துக்களை தான் கூறுகின்றேன். சிம்பிளிஃபை, அதாவது எளிமையாக்கி படங்கள் மூலம் மிக ஒரு புரிந்துணர்வுக்கு கொண்டு வரும் முகமாக அவர்களின் ஞானத்தை தான் நான் கொடுக்கின்றேன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. அடுத்தது கனடாவில இருந்து ஆனந்தி பாரதரசன் அம்மா. அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். என்று பேசிய விநாயகம் ஐயா மேன்படி எங்கட உடம்புல அந்த அணையாத தீபமா இருக்கிறது லிவிங் காட் வித்தின் அஸ். இன்றைக்கு நாங்கள் மேன்படி எங்கட மனத்தில் எவ்வளவோ அருமையான குணங்கள் இருக்குது. அதை நாங்கள் அந்த அணையாத தீபத்தால் உண்மையில் எங்களுக்கு உள்ளுள்ள கடவுள் மூலமாக நாங்கள் அதான் ஸ்பெஷலி இந்த தியானம் மூலமாக தியானம் செய்ய 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 எங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த லிவிங் காட் வித்தின் அஸ்ன்னு சொல்கிறது எங்களுக்கு கருணை, பாசம், அன்பு, எங்களுக்கு உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் வெளியால் வருது. உண்மையில் நாங்கள் சும்மா இருக்கிறவங்களும் பார்க்க இப்படி ஒரு தியானம் அதழ் இதழ் செய்யக்க அது ஒளிதான், அது ஒளிதான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தீபம் ஒளிதான். அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் தேவையில்லாத குணங்கள் எல்லாம் அழிஞ்சு போவோம். இது மற்ற தெரியும் தானே, இந்த நல்ல குணத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் எங்கள்லேருந்து அழிஞ்சு நாங்கள் இப்படி அமைதியான தியானங்கள் இந்த ஒளி அப்படியே நாடி போகும்போது எங்களுக்கு நல்ல குணங்கள் வருகிறது. இந்த தியானத்துக்கு பிறகு நாங்களே எல்லோரும் இந்த தியான தளத்தில் இருந்த எல்லாருமே அனுபவப்பட்டிருப்பீங்கள். எவ்வளவோ நாங்கள் மாறிக்கொண்டு வருகிறோம். நன்றி ஐயா, அருமையான டாபிக். மேலே நாங்கள் இன்னும் போய் தேட வேணும், இதை பற்றி தேடல் செய்ய வேணும். அருமை, நன்றி. அந்த ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கணும். அப்போதான் இருள் என்றது என்ன, ஷடோ வந்து மற்ற பக்கமாக தான் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது வந்து ஒளியை நோக்கி இருக்கணும். நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜாதேவி சுந்தரலிங்கம் அம்மா. நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். கணேஷ் விநாயகம் ஐயா, உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நீங்கள் ஒரு ஆழமான கருத்தை எம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளீர்கள். எம்முள் உள்ள தீபம் என்ன என்று முதல் கேள்வியை எழுப்பினீர்கள். அணையாத தீபம். நான் இன்று உங்கள் பேச்சில் இருந்து உள்வாங்கிக் கொண்ட சில கருத்துக்கள், இறைவன் எம்முள் இருக்கிறார் என்பது உண்மை, அது உண்மை. ஆனால் எமக்குள் இருக்கும் விகாரங்களை நாம் அகற்றாவிட்டால் இறைவன் எமக்குள் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிய முடியாது. விகாரங்கள் அதனை மறைக்கிறது. எனவே நாம் இறைவனை உணரவே, இறை சக்தி எம்முள் இருக்கிறது என்பதை உணர முடியாது. இதனால் தான் நாங்கள் தியானம் செய்ய முற்படுகின்றோம். நாங்கள் தியானத்தின் மூலம் முக்கியமாக எமது மன விகாரங்களை அகற்ற முயற்சிக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் தியானத்தின் மூலம் எமது மன விகாரங்களை அகற்றும் பொழுது எமக்குள் உள்ள இறை சக்தியை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இதனால் ஆன்ம ஈடேற்றம் அடைய முடியும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்தும் தியானம் செய்து வருகின்றோம். எனவே எனது விளக்கம் என்னவென்றால், நாங்கள் இந்த தியானத்தின் மூலம் எமது உள்ளத்திலே ஒரு அணையாத தீபத்தை ஏற்றுவதற்கு முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வருகின்றோம்.
என்ற ஒரு விஷயத்தை தான் நான் இன்று எனது மனதில் பதிவாக்கி கொண்டேன். நீங்க மிக்க நல்ல நன்றி வடிவா ஐயா. போட்டுட்டீங்களோ, நீங்க சம்மரைஸ் பண்ணி நல்ல வடிவா போட்டுட்டீங்க. அஹ், ஒரு இப்போ ஒரு தூய்மையான ஒரு ஒரு மிகவும் விலை உயர்ந்த ஒரு ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு அந்த இடம் தூய்மையா இருக்கணும். அல்லது ஒரு ஒரு பெரிய ஆளை நீங்க வரவேற்கிறீர்கள் உங்களோட வீட்டுக்குள்ளேன்னா நீங்க வீடை நல்லா சுத்தமா வைத்திருப்பீர்கள், நல்ல அழகாக வைத்திருப்பீர்கள், கமாமண்டு வாசம் வர்ற மாதிரிலாம் செய்து வச்சிருப்பீர்கள். அப்போதான் கெஸ்ட் நல்ல வழியாக வருவார். அது மாதிரி தான் கடவுள். உங்களோட மனம் தூய்மையா இருந்தால் தான் அவர் வருவார், அல்லது அவர் இருக்க மாட்டார். We have to invite him as the guest in our mind. மனதுக்குள்ள நாங்கள் அவரை வரவழைக்கணும். அதுக்கு அந்த மன தூய்மை நீங்கள் சொன்ன மாதிரி வழிவா சொன்ன நீங்கள் அந்த விளக்கேற்றி அதை திருப்பி திருப்பி விளக்கு அணையாமல் நாங்கள் பார்த்துக்கொள்றது அது எங்களோட கடமை. அதுக்கு தான் கன்ஸ்டன்ட் அட்டென்ஷன் சொல்வார். தொடர்ந்து கவனிப்பும் அதை உண்மையை பற்றி சிந்திப்பதும் எனது விகாரங்களை அகற்றுவதற்கும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கோம். அப்போதான் கெஸ்ட் வருவார். இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் தானே அவர் சும்மா கூப்பிடல. அது நன்றி ஐயா, நன்றி. வணக்கம். நன்றி. அடுத்ததாக சரவணன் குப்சாமி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். விநாயகம் ஐயா, அருமையான பேச்சு. ஒரு சின்ன கொஷின் மட்டும் உங்ககிட்ட. நம்மளுடைய நம்பிக்கையை அனுபவத்தின் மேல் வைக்க வேணும்னு சொன்னீங்க. ஓகே, சம்டைம்ஸ் சில நேரங்களில் நம்ம நம்பிக்கை அனுபவத்தின் மேல வைத்து சில காரியங்கள் செய்தாலும் அது நம் வசம் வருவதில்லை. சம்டைம்ஸ் இட் மே கோ ராங். ஸோ ஹவு டு யூ see that? அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் உண்மையாக உண்டு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ம் உண்மையான நண்பு நம்பிக்கை எதிர்பார்ப்பற்றது. ஆனால் நான் ஒன்றில் எதிர்பார்ப்போடு நான் ஒன்றை செய்தேன் என்றால் அது எப்பவும் என்னை விலகித்தான் போகுது. ம் அது ஒரு சீக்ரெட், அதுவும் ஒரு கர்மவினைன்ற சீக்ரெட். நான் முயற்சி செய்யலாம், ஆனால் கிடைக்காமல் விட்டால் நான் மலர்ந்தளர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் நான் முழு மனது, அதாவது ஃபுல் ஹார்ட், இந்த இதயம், சுத்தமான இதயம், முழு நம்பிக்கையுடன் நான் அதை செய்தேன். அது சரிவராமல் போனால் அது நாடகத்தின், அதான் நான் சொன்னேன், 3வது இந்த சுட்டின்னு சொன்னேன். 3வது சுட்டி நாடகம், கர்ம வினை. அது எந்த கண்ட்ரோலுக்குள்ள இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி கண்ட்ரோல். அது எந்த கர்ம வினையாம் இருக்கலாம். முந்தின பிறப்புல நான் செய்த வினைகள்னால அது எனக்கு வராம போய்விட்டது. இந்த முறை பரவாயில்லை, நான் என் முழு மன சுத்தத்துடன் நான் அதை செய்தேன். அவ்வளவுதான். யூ கோ வித் ஹாப்பினஸ், யூ டூ எவ்ரிதிங் வித் ஹாப்பினஸ் அண்ட் வித் அன்கண்டிஷனல் லவ்னு சொல்வார்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக கோணேசன் ஐயா. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் சாந்தி பிரதர். நான் நீங்கள் பேச்சு முடியும் கட்டத்தில் தான் நான் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருந்தது. எனக்கு வேறு அலுவல் இருந்தபடியால், எனினும் அவர்கள் கேட்ட கேள்விகளில் இருந்து நீங்கள் என்ன பேசியிருப்பீர்கள் என்று உய்த்துணர முடிந்தது. நான் நேரடியாக ஒரு கேள்விக்கு வாரேன் ஐயா. எல்லோரும் சொன்னார்கள், இந்த கடவுள் என்பவர் எங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கின்றதா என்றதுக்காண்டி. இப்ப நீங்கள் சொன்னீங்கள், காம, குரோத, லோப, மோக, அகங்காரம் ஆகிய 5 விகாரங்களையும் நாங்கள் அகற்றினால், சிலர் கூறுவார்கள் அது கடவுள் எங்கள் உள்ளே குடி புகுவார் என்றது கூறுவார்கள். ஆனால் அது
அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படியான ஒரு தன்மை வருமா என்றதான் அந்த கேள்வி. அது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அது சில பேருக்குள்ள தான் அவர் வரக்கூடியது. அவர் சொல்லியிருக்கிறார் தான் மனம் சுத்தம், தூய்மை 100% பியூரிட்டி இருந்தால் நீங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் அவரை அட்ராக்ட் பண்ணுவீர்கள். அவர் உங்களுக்கு உள்ளே வர மாட்டார், உங்களுக்குள்ளால அவர் செயலை செய்து கொண்டிருப்பார். நாங்கள் ஒரு கருவி, பப்பட் மாதிரி தான். அவர் உங்களுக்குள்ளால பேசுவார், உங்களுக்குள்ளால செயலை செய்வார், இன்னொருவருக்கு ஒரு பிளெஸிங்கை கொடுப்பார், இன்னொருவருக்கு ஒரு அறிவை கொடுப்பார், அவரை உயர்த்தி விடுவார். அப்படியான வேலைகள் என்ன நடக்கும்னா, நான் என்னுடைய மனம் சுத்தமாக இருக்கேக்க அவர் உங்களுக்குள்ளால he is acting. I have surrendered my mind. என்னது மனதை நான் அப்படியே சரண்டர் பண்ணுறேன் அவருக்கு. அதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவார், கருவி. நான் எனது மனதில் வெவ்வேறு இதுகளை வைத்திருந்தேன் என்றால் அது அவர் வர்றதுக்கு ஒரு குழப்பமான நிலை, அதில் அவர் வரமாட்டார். க்ளீன் அண்ட் கிளியர்ன்னு சொல்லுவார்கள். மனம் க்ளீனாயும் இருக்கணும், சுத்தமாயும் இருக்கணும், கிளியர். அதாவது விகாரங்கள் தான் கிளீன். கிளியர்ண்டா ஒரு குழப்பமும் இல்லாத மனம், தெளிவான மனம், கிளாரிட்டி. மனதில் ஒரு தெளிவு இருக்குது. அப்படின்னா அவர் உங்களுக்குள்ளால செயலாற்றி கொண்டிருப்பார். அதாவது அந்த இறைவன் மனதில் குடியிருப்பார் என்று கூறுவது அது சரியான கருத்து இல்லை. அதான் சொல்றீங்க. அவருடைய ஞானம், அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள வந்துடும். அந்த விதத்தில் அவர் குடியேறார். அதாவது பெனவலன்ஸ், அதாவது சொல்வார் கல்யாண்காரி, அதாவது சிவன் என்ற பொருள் நன்மை பயப்பவர். அதாவது உங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே பெனவலண்டாக இருக்கும், அதாவது நன்மை செய்வதாக இருக்கும். ஒன்றையும் எதிர்பார்த்து செய்யாமல் முழு அன்பை கொடுக்கும் ஒரு விதமாக இருக்கும். நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி. அடுத்ததாக ஸ்கந்தராஜ் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு. எனக்கு ஒரு கேள்வி உண்டு. முதலாவதாக, நீங்கள் இந்த எல்லா ரிலிஜனும் ஒளி வடிவத்தில், தீப வடிவத்தில் அதை அக்செப்ட் பண்ணுறது மாதிரி தான் அதை காட்டியிருந்தீர்கள். ஆனால் சில ரிலிஜன்ஸ் தங்கள கடவுள் தான் கடவுள், மற்றாக்கள் எல்லாம் பிசாசுகள், அப்படி என்ன சொல்லி கொண்டிருக்கணும். இது வெரி காமன். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இதில் இங்கிலாண்டில் கூட நாங்கள் இந்த உண்மையாக கிறிஸ்மஸ் ஹாலிடே என்று சொல்றதுக்கு பதிலாக மற்றவைக்கு மன நோகும் என்று படியால் அவர்களுக்கு என்னவோ ஹாலிடே என்று தான் அதை போடுகிறார்கள். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் உண்டு. இதெல்லாம் தேவையற்ற விஷயம் தான். என்னுடைய கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தானே, என்ன கிறிஸ்மஸ் ஹாலிடே அதே போல தான் நாங்கள் செய்ய வேணும். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் சில ரிலிஜன் நீங்க சொன்ன விஷயத்த டெஃபினட்டா அக்செப்ட் பண்ண மாட்டீர்கள். நான் சொல்ல விருப்பம் இல்லை, இந்த ரிலிஜன் அதுகள் எல்லாம் டிஸ்கஷனுக்கு வர இல்லை. ஆனா என்றபடியா நீங்கள் அதுல அந்த இதுல போடையக்கே அதில் அக்செப்ட் பண்ணியிருப்பினமா இல்லையாண்டு நீங்க அதை உணர்ந்து போட்டீங்களா, இல்லாட்டி சும்மா அப்படியே ஜென்ரலா எடுக்க முடியுமான்னு போட்டீங்களான்னு தெரியவில்லை. நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் சில அறிவித்தல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உண்மையை உண்மையாக புரிந்து கொள்வதற்கு அது ஒரு பரந்த மனநிலை வேணும்னு சொன்னேன். அதாவது அன்லிமிட்டெட் இன்டலெக்ட் அண்ட் மைண்ட். அதாவது மனம் பரந்த அளவில் இருக்கணும், புத்தியும் பரந்த நிலையில் இருந்தால் தான் உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியும். அல்லது நான் என்ன செய்கிறேன் என்றால்,
நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்தவன், அதெல்லாம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பலூன், நடுவில் இருக்கிற பலூன், அதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். என்ன நான் ஆன்மான்னு உணராம, நான் வளர்ந்த விதம், என்ற வளர்ப்பு, எங்கே பிறந்த நான், எனது மொழி, மதம், சாதி, மதம் எல்லாத்தையும் அதால் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதான் பிரச்சனை. இந்த உலகத்தில் அதான் பிரிவும் சண்டைகளும் சச்சரவுகளும் கூடுகிறது அதனால்தான். ஆனால் ஆன்மா விழிப்புணர்வு பெற்றவர்கள் இந்த வாக்குவாதத்துக்கு போக தேவையில்லை. அவர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லுவார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். நான் ஏற்றுக்கொண்டு அது அவர்கள் பாகம், அது அவர்கள் அப்படித்தான் நடிப்பார்கள். அதுக்காண்டி நான் அவர்கள் போய் திருத்த போய் அதில் ஒரு வாக்குவாதம் அது தேவையில்லாத விடயம். அது இல்லை, ஆன்மீகம் அதை இல்லை கற்பிக்கிறது. அவர்கள் அவர் அப்படித்தான் விளங்கி இருக்கிறார். அவர் என்ன திருத்துவது கஷ்டம். அப்ப ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ், அதான் சைலன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் இஸ், அதான் முக்கியம். ஆன்மீகத்தில் அந்த நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அதை ப்ரூவ் பண்ண போக மாட்டார்கள். ட்ருத் வில் ப்ரூவ் பை இட் செல்ஃப். உண்மை என்ற எது இருக்கிறதோ அது தானே தன்னை ப்ரூவ் பண்ணிக்கும். அதுக்காண்டி நான் அதை போய் அவரோட வாக்குவாதப்பட்டு அவரையும் கஷ்டப்படுத்தி அவருடைய மனதையும் குழப்பி என்னுடைய மனதையும் குழப்பி அந்த ஒரு நிலைக்கு நான் போயிட்டேன்னுண்டா நான் அந்த என்னுடைய சுய தர்மத்திலிருந்து நான் விலகி தூர போயிட்டேன். நன்றி. இந்த சொற்பதங்கள் நாங்கள் பாவிக்கிறது குழப்பமாய் விடக்கூடாது. அதுல பேசிக்கா நாங்கள் சொல்ல போனா, நான் ஒரு கரெக்ஷன் போட்டுட்டேன். இப்ப நான் தியானம் செய்து நன்றி ஒரு சொல்ல விலக்கியன்றதை விலகி என்று மாத்தி போட்டேன். இருளை நாங்க விலக்கிறாது, இருள் விலகிவிடும். அதை மாதிரிதான் அறியாமை, நாங்க விளக்க முடியாது, அது விலகிவிடும். அப்ப இதுல என்ன பிரச்சனை சொன்னா பொருங்க நாங்கள் அப்ப ஞான ஒளி, இந்த ஞான ஒளி என்று ஒரு படமே வந்தது, சிவாஜி ஆக்ட் பண்ணது. இப்ப நாங்கள் எல்லாரும் ஞான ஒளி பெற்ற நிலைக்கு வர முடியுமா? அந்த நிலையில தான் இருள் விலகும் என்று சொன்னா தட் இஸ் ஆல்சோ இம்பாசிபிள். ஏன்னு சொன்னா அறியாமை இஸ் இன்ஃபினிட், அறிவு ஃபைனைட் என்று சொல்லுவார். ஸோ இட் இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். அப்ப பாருங்க, இதுல கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இதுல இன்னொரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பஞ்சாச்சரம் மாஸ்டர் அதை ரைஸ் பண்ணதுக்கு நன்றி. ஏன்னு சொன்னா நாங்கள் எங்களை இதெல்லாம் கண்டிஷன் பண்ணியாச்சு, நம்பிக்கையை கைவிடக்கூடாது, மூன்றாவது கை என்று சொல்லி. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னு சொன்னா சொன்ன மாதிரி எதுல எங்களுக்கு சொல்லுவார்கள் அவேர்னஸ் இன் வாட் என்று சொல்லி. he has got awareness என்று சொன்னா it has no meaning. he is aware of something. அப்ப அந்த awareness is a belief. இப்ப பஞ்சஜன்மையா சொன்ன மாதிரி எதுல பிலீவ் என்று வந்தார், அதுக்கு அதோ இல்லாமல். அப்ப இன்னொரு பாயிண்ட் இன்னும் கவனிக்கணும் என்று சொன்னா, நம்பிக்கையே வாழ்வின் ஒளி என்று சொல்லுவார். அது நீங்க எல்லாரும் கேட்ட ஃப்ரேஸ். அப்ப நம்பிக்கையே ஒளி என்று வச்சால் தும்பிக்கையான நம்பிக்கை. நான் யோசிச்சேன், எங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை என்ற ஒரு தும்பிக்கை மாதிரி வளரணும் மட்டும் இல்லை, ஒரு இமேஜினரி தும்பிக்கை என்று இருக்கலாம் என்று சொல்லி அப்படி என்று இருக்க நான் நகைச்சுவையாக சொல்ல இல்லை. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதாவது நான் அந்த நம்பிக்கை என்று வாரதோட நானும் சேர்ந்து விடும். அதான் சொல்லுவார்கள், அது ஓஷோ நீங்க கேட்டுருக்கே தெரியல, நான் ஓஷோட ஃபேன் இல்லை, பட் அவர் அப்படியே அடிச்சு சொல்லுவார். அவர் சொல்லுவார் வெகுலியா மாற சொல்லி. அப்ப வெகுலியா இருக்கீங்களா, யூ ஆர் நாட் கோயிங் டு பி எ ஃபூல். அந்த அறிவை நீங்கள் என்னன்னு சொல்றது சப்ரஸ் பண்ற கூடம் பாக்கலாது. இன்னும் மறந்து கொள்ள துடிக்கிறேன், இன்னும் மறந்து கொள்ள துடிக்கிறேன். இது நான் அவர் ஓஷோ இல்ல சாக்ரட்டிஸ் சொன்னதான் வேற விதமா சொல்றாரு, ஒருத்தர் சொன்னதை வேற விதமா மற்றவர் சொல்லி கொண்டு வரணும். அப்ப இன்னொரு பாயிண்டும் ஓஷோ சொல்றார். இப்ப ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா கேட்ட மாதிரி
வி கான் உலகத்துல சமயங்களே இல்லாத உலகத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. எப்படியோ இருந்துதான் ஓஷோ சொல்ற மனிதனுக்கு பயமும் கில்ட்டும் இருக்கு மட்டும் சமயம் என்பது இருக்கத்தான் செய்யும். அப்ப ஓஷோ அப்படித்தான் சொல்ற இருந்து பயமும் கில்ட்டும் இல்லாம விலகினால் த்ரூ ஒன்று மாதிரி. அப்ப அந்த குழப்பத்துக்கு நான் சொல்ல இல்லை. பட் வி ஆர் பவுண்ட் டு கெட் இந்த எங்களுக்கு பந்தங்கள் வேண்டுதல் வேண்டாமை எல்லாம் இருக்கு மட்டும் பயமும் இருக்கும். மற்றது என்ன சொன்னான் கில்ட்டும் இருக்கும். அந்த நிலைக்கு போனாதான் அது ஞானம் எடுக்கலாம் ஒழிய நாங்கள் ஏதோ ஒரு ஞான ஒளி பெற்று எங்களுக்கு பிரகாசம் அடைய போறோம்ன்றது ஒரு உண்மைக்கு சொல்றோம் தான். என்லைட்டன்மெண்ட்ன்றதையும் அந்த வேர்டும் வந்துட்டுது பாவனையில பாத்தீங்களா. நான் இது கிரிட்டிக்கலுக்காக சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் மொத்தமா தான் எடுக்கலாம். அது என்னுடைய எல்லாம் ஃபீலிங். எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். கட்டாயம் கில்ட், ஷேம், ஃபியர் எல்லாமே ஒரு ஆன்மா அனுபவிச்சு தான் இருக்கணும். அது பயம், மனம், பதட்டம், குழப்பம் அதுகளுக்குள்ள போய்த்தான். We will have to experience it. We will always experience it. But we'll have to reach a stage that we are மனம் வந்து சிம்பிளா நான் எடுக்கணும்னு சொன்னா வந்து இதுகளை கடந்து போற நிலைதான். இந்த உணர்ச்சி வசப்படுறத கடந்து நான் காலையில பேசல யோசிச்சேன் அந்த வேர்டை மென்டல் ஈக்குவல்பிரியம். வாட் இஸ் மென்டல் ஈக்குவல்பிரியம்? மன சமநிலை. மன சமநிலை அடைஞ்சா இந்த கில்ட்டுகள் பெயர் ஒன்றும் பெறாது. அது சிம்பிளா ஒரு ஸ்டேஜ். அது வந்து ஒரு ஸ்டேஜ், ஒரு ஆன்மாண்டி ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு நிலை. அந்த நிலையை அடைகிற எப்ப 3வது கண் திறக்க போகுது, எப்ப ஞான ஒளி வரப்போகுது என்று சொன்னால் இது பீஸ் மீல் என்று சொல்லுவாரு. பீஸா பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி என்று சொன்னா நான் அப்படியே யோசிக்கிறேன் இல்லை. ஒரு சிம்பிளா பண்ணி ஒரு மொத்தமா எடுக்கிறனுடைய. ஆனா எல்லோரும் என்னுடைய கருத்து ஓஷோ அப்படித்தான் சொல்றேன். I don't want any followers அப்படின்னு சொல்றேன். அவர் சொல்றேன் எல்லாரையும் நான் டீகண்டிஷன் அன்கண்டிஷன் சொல்றேன். அதாவது டீகண்டிஷன் பண்றது. We are all conditioned from childhood. அப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா டீகண்டிஷன் பண்ணி வந்தால் இந்த ரிலிஜன் பேச போறே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி கண்டிஷன் மைண்ட்னு சொல்றீங்க. இல்ல we are conditioned by upbringing. We are conditioned. I was சொல்றேன் we must come out of it. Make it deconditioned. We are programmed, reprogram, same meaning. We are all programmed, but we must deprogram. அது சரி. அது வந்து அதெல்லாம் நீங்க you are applying your knowledge. applied knowledge தான் wisdom. அங்க நீங்க அப்ளை பண்ணிக்க தான் அந்த கண்டிஷன் மைண்டை you're breaking. இல்ல அதுதானே அதான் வெகுளிலே என்று சொல்லி நான் ஒரு முட்டை எடுக்கக்கூடாது. சந்திரபாபு வாழற மாதிரி இன்னும் கியூரியாசிட்டி இல்ல அதான் இன்னும் அறிய போறேன். அதான் கியூரியாசிட்டின்னு சொல்றது. அதாவது never stop learning. அதாவது இன்னும் போய்கொண்டே இருக்கும். அந்த ஈகோ, அகங்காரம், ஈகோ அதுகள் தான் இட் ஸ்டாப்ஸ் யூ இன் லேர்னிங். நன்றி. கரிமலா நாகேந்திரன் அம்மா கையெழுத்தி இருக்கின்றா. வணக்கம் எல்லா ஆத்ம நண்பர்களுக்கும். மன்னிக்க வீடியோவில் வர முடியாதுக்கு வணக்கம். டாக்டர் கணேசன், விநாயகம் ஐயா, நல்ல ஒரு பேச்சு தந்தீர்கள். நானும் இடையிலான் வந்தேன். மிகவும் நன்றி. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. என்னென்று சொன்னால், நீங்கள் சொன்னீங்கள் இந்த தீபங்கள் எல்லாம் உண்டாயிருக்கும் பொழுது அதுல நன்மை இருக்கும், அதாவது சேர்ந்திருக்கும், பல இது இருக்கும் என்று சொன்னீர்கள். அது இருக்க விளக்கிட்டு அப்படின்னு நீங்க இந்த ஒண்டா இருக்கிறன்னு சொல்லிக்கல கூட்டு தியானம், கூட்டு வழிபாடு அதை மீன் பண்றீர்கள். ஆமா, ஒரே சிந்தனையில் இருக்கிறது. ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம், ஒரே கோட்பாடுகளை, ஆன்மீக கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு தீபம் தனியே இருந்து செய்கிறதுக்கு அது சரியான ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஒரு லைட் ஹவுஸாக இருக்கணும். அது எல்லாராலையும் அடைய முடியாது, ஆனால் அடையலாம். லைட் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவார்கள். அது ஒரு உயர்ந்த நிலை. அப்படி இல்லாத மற்ற ஆத்மாக்கள் அந்த இனிஷியல் ஸ்டேஜில்
கூடுத்தியானம், நீங்கள் சொன்ன மாதிரி கூடுத்தியானம், சிந்தனை செய்கிறது, இப்படியான ஒரு சத் சங்கன்னு சொல்கிறார். அது உண்மையின் கலந்துரையாடல். அப்படி சிந்தனை செய்து அந்த கூட்டங்களோட இருக்கிறது, அது ஒரு உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிறது. நன்றி ஐயா. உண்மைதான். சேர்ந்து நாங்கள் இருக்கும் பொழுது மற்ற தீபங்களையும் பரப்புற மாதிரி மற்றாக்கள் அறியாமையும் விளக்கி சேர்ந்து பயணிக்கக்குள்ள ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நல்ல விஷயத்தை சொன்னீங்கள். மிகவும் நன்றி ஐயா. நான் இடையிலான் வந்தேன். மற்ற உண்மையா இது பரமாத்மாவில இருந்து வந்த ஒரு துகள்கள் தானே நாங்கள் இந்த ஆத்மாக்கள் எல்லாம். அப்ப எங்களுக்குள்ள அறியாமையிலும் மூழ்கி இருக்கிறோம். அத தியானம் மூலமும் மற்ற இதுகளை கற்பதாலே எங்கட அறியாமை நீக்கிக்குள்ள எங்கட உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ஆகிய ஒளி வந்து மிளிரும். நல்ல ஒளி பெற்று நல்லதாத்தான் இருக்கும். நன்றி ஐயா நீங்க தந்ததுக்கு. பவானி மாஸ்டர் கதைக்க போற போல இருக்கு, கொடுங்க. ஓகே, பேசுங்க. எனக்கு அவ்வளவு கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். எனக்கு கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நன்றி. நாங்கள் நிறைவு செய்ய நேரம் வந்துட்டது. கடைசி எதுவும் சொல்லணுமா கணேஷ் ஐயா, விநாயகன் ஐயா? அந்த அணையாத தீபம்ன்றத திருப்பி சிந்தனை செய்து அதை த்ரூ த டே, அதாவது ஒரு நாள் முழுக்க டைம் டு டைம் ஒரு நிமிஷம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை சிந்தனை செய்யணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். அதுதான் வாழ்க்கையில் கொண்டு வரதான் முக்கியம். அது ஞானம் வந்து அந்த புத்தக அளவுலேயோ அது நோட்ஸ் அளவுலேயோ இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கொண்டு வரணும், ப்ராக்டிக்கலி அப்ளை பண்ணணும். அதுதான் முக்கியம். அப்போதான் அந்த ஒளி உண்மையாகவே பரவி கொண்டிருக்கும். வணக்கம், நன்றி. ஒரு பாரதியாற்ற பாட்டு நினைக்கணும், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. அது ரெண்டும் சேர்ந்து போகணும். இனி அதை சொல்லி நாங்கள் நிறைவு செய்வோம். கலந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி, விநாயகன் ஐயாவுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாளை காலை 9 மணிக்கு மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஐயா, சுரேஷ்கந்தராஜ் ஐயா. நன்றி. மீண்டும் நாளை 9 மணிக்கு UK டைம் வந்து கலந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. நன்றி.